kick is. Hi Jobbies, எப்படி இருக்கீங்க? அவங்க சொன்னாங்க ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோட ஃபேன்ஸ் எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேன்ஸ் என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் எனக்கு வந்து ரொம்ப 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 நன்றி என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக எனக்கு வந்திருக்காங்க. யாருமே எல்லாரும் அடையாளமே புரியல. அப்புறம் தான் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல். ஸோ ஹாப்பி. தமிழச்சி பத்மா சேனல் பேர் கேட்டாலே ஒரு கிக்கு வர சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றீங்க காமெடி எல்லாம் இல்லை. இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா பார்பி டால் மாதிரி இருக்காங்க. அழகா அது ஹேர் கட் பண்ணப்போ இன்னும் பியூட்டி அதிகமாயிடுச்சு. வீட்டு பக்கத்தில் நிற்கிறதால நான் செம்மையாக தான் தெரியும். சாம் வந்து ஹீரோ மாதிரி வந்திருக்காரு. ஃபுல்லு ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுல எல்லா வீடியோ நான் விடாமல் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. நான் அதிகப்படியாக நிறைய பேர் மீட் பண்ணல, கொஞ்சம் பேர் மட்டும் மீட் பண்ணேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே கொஞ்சம் காய்ச்சல் அடித்து கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு சரியாகி அன்றைக்கி தான் போயிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 நாள் நாங்கள் வீடியோ போடல. அதனால் அதை அப்படியே உங்களுக்கு லைவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன், வாய்ஸ் ஓவர் அதிகமாக கொடுக்காம. வாங்க போய் பார்க்கலாம். ஃபுல்லாக வேற லெவல் போயிட்டான்ல, பயங்கர ஸ்மார்ட். லோரிக்கு தெரியாதவங்களே கிடையாது. ஆன்லைன் ஃபோர் தான் ஃபஸ்ட்டு. எத்தனை பேர் வந்தாலும் ஃபோர் தான் ஃபஸ்ட்டு. யாரும் தெரியும் எல்லாருக்கும். ஆமாம் பாப்பா அண்ணா அம்மா அப்புறமா ஃபேமிலியாக வந்து லவர்ஸ் மாதிரியே முதல்ல ஒரு எடிட்டிங் போடுறாங்க. ஏதோ பொம்மை பறக்கிற மாதிரியும் வந்து பிடிக்கிற மாதிரியும். இது வந்து சான்ஸே கிடையாது. யாரோட சேனல்லையும் நம்ம அது பார்க்கல. அதை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த சேனலில் போய் பாருங்க. பாப்பாவுடைய பேக் நல்லா இருக்கு. போகும்போது பேக் எப்படியாவது கரெக்ட் பண்ணி யார் வாங்கி கொடுத்தா அந்த பேக்? சுனிதா வாங்கி கொடுத்தாங்க. நம்ம மீனாட்சி அம்மாவோட செல்ல குட்டி தங்க பாப்பா இது. அம்மா எங்கள் சேனலுக்கு ஒரு ஆய் சொல்லிவிடு. ஹாய் சொல்லிடு செல்ல குட்டி. சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லிடு. வெக்கப்படாத. சாமானை பார்த்து பயப்பட தான் பயப்படணும். அக்கெல்லாம் பண்ணுறேன். ஹாய், நியூ கிரியேஷன் 21.5 பிளாக் பாக்ஸ் என்னோட சேனல். இது வந்து சாம் அப்படின்னு ஒரு சாம் பாக்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணால் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எங்கள் 3 சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்தோம். ஈவெண்ட் செம்ம ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. க்ளோரி ஆப்வியஸாக வந்து நிறையா வீடியோஸ் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. க்ளோரி போகிற எல்லா வீடியோஸும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுற அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்லேயும் உங்களோட என்ன ஃபீட்பேக்கோ அதை எல்லாத்தையும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? பாய் பாய். பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்களை கூட இருக்கிறோம். டெக் சேனல் பார்த்தீங்கன்னா அதிகமாக விருப்பத்து ஆண்கள் தான். ஏன்னு எனக்கு தெரியாது. அந்த காரணம் மட்டும் எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், உங்கள் மட்டும் நிகழ்ச்சி. இவர் சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா 20 பேர் கூட்டு நின்றுறாங்க. எதுக்கு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் மீட் பண்ண அன்றைக்கி வந்து ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ண பார்க்கவே முடியும். பேசிக்கிட்டு அங்கே சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது, லைவ் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் கேட்குறீங்க. நிறைய விஷயங்கள் கேட்டுருக்கீங்க. எனக்கு விஷயம் ஞாபகம் வரல. எல்லாத்துக்கும் பதில் பார்த்தீங்கன்னா அண்ணா வச்சிருக்காரு. நானே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா லைவ் எப்படி பண்ணுறதுனா தெரியலன்னா அண்ணன் சேனல் பார்த்துருக்கேன். அதுலேயே அண்ணன் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மொபைல் எப்படி லைவ் பண்ணணும் அதை கூட போட்டுருக்காரு. இன்க்ளூடிங் யூடியூப் அப்டேட் வந்தால் கூட உடனே செய்கிறாரு. அது ரொம்ப பிடிக்கும். அவர் ரீச் பண்ண முடியலன்னு இல்லை ரொம்ப உடச்சமாக பேசிட்டு எல்லாரும் வந்து பேசிக்கலாக ஆரம்பிக்கிறது அப்படி தான் இருக்கும் நம்மளுடைய சேனல் சொல்லுது. நான் பார்த்துக்கேன் லாஸ்ட்டு ஒரு நீங்கள் வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நைட்டில் பண்ணுற லைவெல்லாம் நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் லைவ்ல கூட வந்து நானே கமெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த நேரத்தில் லைவா அப்படின்னு சொல்ல கூட. பட் டெடிகேஷன் இவங்க எதை பற்றியுமே வந்து அவங்க திங்க் பண்ணல. நம்மளுடைய கோல் என்னவோ அந்த கோலை திங்க் பண்ணிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய என்னதான் நினைப்பது 99.99% இவங்களுடைய உழைப்பு இல்லாமல் இவங்களுடைய சேனல் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஏதாவது தூண்டுகோல்
ஈக்குவலாக இருந்தாங்க மற்றபடி. பட் இவங்களுடைய இன்ட்ரோ ரொம்ப நல்லா இருக்கும். மேலே இருந்து பறந்து வந்து பண்ணுற ஒரு விஷயங்கள். பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரொம்ப விஷயங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே இவங்களுடைய வீடியோக்கள் பார்க்குறப்ப வந்து லாஸ்ட் ஒரு வீடியோக்கள் முன்னாடி பார்த்தேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு இதெல்லாம் காமிச்சு க்ரௌடாக இருக்குது இதுதான் வந்து டெடிகேஷன். இவங்களுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வியூவர்ஸாக இருந்து நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கூட சில விஷயங்கள் இவங்ககிட்டே கற்றுக்கலாம். என்கிட்ட தான் கற்றுக்கணும், என்னுடைய சேனலில் கற்றுக்கணும் கிடையாது. ஒரு ஒரு சின்ன பாயிண்ட், நல்ல பாயிண்ட் இவங்ககிட்ட இருந்து கூட எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பாயிண்ட் தான் நான் பார்த்து ஒரு விஷயம். 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த சுற்றி காமிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு டெடிகேஷன். ஒரு வீடியோக்காக நம்ம மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு யூடியூபர் நியூ கிரியேஷன் வந்து எப்படி என்ன சொல்றது தெரியல, ஒரு யூனிக்கான கண்டென்ட் இவங்க இனிமேல் கொடுக்குங்க அப்படின்றது. ஏன்னா வந்து இது ரொம்ப காமனாக இருந்தாலும் உங்களுடைய பேசிக் எப்படி ஸ்டார்ட் ஆகாது, போக அவங்களுடைய பாயிண்ட் எப்படி சொல்றது அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது. தேங்க்யூண்ணா. One day you should come and taste that mullangi masala gravy. மறுபடியும் முள்ளங்கி மசாலா கிரேவியா? அவ்வளவுதானே சார உள்ள கூட்டு போய் சூடா கொடுங்க. என் பேர் குளோரி சுபாஷினி. நான் வந்து முள்ளங்கி மசாலா கிரேவின்னு செய்யலான்ட்டு நான் வந்திருக்கிறேன். ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத. Please subscribe New Creation 21.5. நன்றி. பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாங்க. இப்போ நான் பேச போறேன். Stay at home. Yeah, stay at home. Subscribe, stay at home. Go be that, right? வணக்கம். நியூ கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்காவுடைய ஷாப்பிங் ஆல அயாக்கின் போயிருந்தாங்க பாருங்க பர்த்டேக்கு. இது 2 வீடியோவா? தமிழ்நாட்டில் பிராக்டிஸ் பண்ணும்போது அக்காவை நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இவங்க டீமே செம்ம டீம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பொரி உருண்டை கண்டிப்பா தெரியும். நம்ம பொரி உருண்டை சேனல்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அம்மா கேரக்டரா வருவாங்க, டீச்சர் கேரக்டரா வருவாங்க, அப்படியே பூந்து வளர்ச்சுவாங்க. இவங்க 3 பேரும். 3 பேர்ல 2 பேர் வந்துட்டீங்க, எனக்கு ஒருத்தர் வரல. அதுல எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்களோ அதே மாதிரி அக்கா இங்க வந்து அவங்களுக்குள்ள அப்படியே க்ளோஸா இருந்தாங்க. அவங்க கூட்டிட்டு வராங்க. உடஞ்சு போயிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா. டிஜிட்டல் உலகத்துல கொண்டு வந்து நிறைய பேர்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமைகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆஸ் அ கிரியேட்டர், ஆஸ் அ கன்சியூமர். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம செய்யணும். கருணை உலகம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த ரோடோட ஆதரவற்ற மக்களை ரெஸ்கியூ பண்ணி ஒரு காப்பகத்தில் சேர்க்குறோம். அப்படி இல்லைன்னா அவங்கள வீட்டோட சேர்த்து வைக்கிறோம். இதுதான் எங்களோட அன்றாட பண்ணி. ஒரு வேலைக்கு 3-4 பேர் ரெஸ்கியூ பண்ணுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. ரோட்டில் எவ்வளோ பேர் ஆதரவற்று இருக்காங்க, நிறைய பெருகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். நாங்கள் ஆதரவுல்லா சமுதாயம்னு சொல்லிட்டு உருவாக்கலாம். நிறைய இளைஞர் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். நீங்களும் யாருன்னா ஆதரவற்றவர்கள் பார்த்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் நியரஸ்ட் ஹோம் சொல்கிறோம், அவங்களை சேர்த்து விடுங்க. இல்லைனா அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அன்பாக பேசினாலே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னால் தீக்கிற மாதிரி தான். முதியோருக்கு பிரச்சனை என்ன பண்ணுறது தெரில. அவங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா அவங்க லைஃபே அவ்வளோதான். நம்ம பசங்களை என்ன பண்ணுறோன்னா நல்லாவே சின்னதுலேருந்தே கற்றுவோம், அது தெரியாது. ஆனால் கொஞ்சம் பெருசாகிட்ட பிறகு அவங்க கற்றுக்கிறது நம்ம பிடிக்காம ஆகிடுது. தயவுசெய்து உங்கள் அப்பா அம்மா கை விட்டுறாதீங்க. ரோட்டில் பார்க்குற ஆதரவற்றோர் உங்கள் அப்பா அம்மா இருக்கக்கூடாதுன்னு சந்தோஷப்படுங்க. உங்கள் அப்பா அம்மா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து ரோட்டில் ஆதரவற்றோர் யாராவது மனநல பாதிக்கப்பட்டு வயசானவங்களை யாராவது பார்த்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம டீம் வந்து அவங்களை ரெஸ்கியூ பண்ணி ஒரு காப்பகத்தில் சேர்ப்பாங்க. எங்களோட ஃபோன் நம்பர் 9841-776685. 9841-776685. இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பாருங்க. கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா
அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களும் இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். So instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ஹலோவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹலோ ஆப்போட ஈவெண்ட்டு. இதில் வந்து 100 யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதில் நாங்கள் எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னா, சகா சிலம்பக்கூடம் அப்படின்னு வந்து ஒரு டீம் இருக்குது. அந்த சகா சிலம்பக்கூடம் யார் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா பற்றி நிறைய சொல்லலாம். கார்த்திக் ராஜா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிலம்பம் பிளேயர். அவர் வந்து இந்தியாவுக்காக 2 கோல்டு 2 சில்வர் அண்ட் 1 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஒரு இந்தியன் சிலம்பம் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வந்து நிறைய டீம்ஸ் இருக்குது, நிறைய கிளாஸஸ் சென்னையில் இருக்குது. இவர் வந்து பேசிக்கலி ஃப்ரம் பொன்னேரி. இவர் வந்து ஸ்டடீஸ் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு இப்போ லா முடிச்சிருக்காரு. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்கவே வச்சுட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். தமிழ் கலைகளை வளர்க்கறது மட்டும்தான் இந்த டீமோட ஒரு முக்கிய நோக்கமாகவே இருக்குது. இந்த டீமில் எப்படி பார்த்தீங்கன்னா, சிலம்பம், ஃபயர் ஆக்ட், அப்புறம் இதே மாதிரி நிறைய இருக்கும். பறை, ஒயிலாட்டம், இந்த மாதிரி தமிழ் கலைகள் எல்லாமே இருக்கும். இந்த எல்லா கலைகள் நிறைஞ்ச ஒரு டீம் தான் சகா சிலம்பக்கூடம். இவரை பற்றி இவரே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு நாம் கேட்டுட்டு இருக்கிறோம். கார்த்திக் ராஜா. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஆர் கார்த்திக் ராஜா. நான் ஒரு சிலம்பம் ஆர்டிஸ்ட். இப்போ இந்த இருக்க ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து நம்மளுடைய தமிழ் கலைகளை வந்து மறந்துடுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அந்த விஷயத்தை வந்து நாங்கள் மொத்தமாக ஒரு ஓவர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்மளோட யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து காலேஜஸில் வந்து இந்த சிலம்பாட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம் போகிற ட்ரெடிஷ்னல் ஆட்டம் எல்லாமே ஃப்ரீயாகவும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து மற்ற கேம் வந்து ஈக்குவலாக சிலம்பாட்டமும் வளரும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கி சிலம்பாட்டத்தை வந்து காமன்வெல்த்லையும் ஒலிம்பிக்கையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், டிஃபரெண்டம், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அப்புறம் பிரிசனர்ஸ், இவங்களாம் வந்து நாங்கள் இந்த சிலம்பாட்டத்தை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கும் இந்த ஹலோ ஆப் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சு. இவரை பார்த்துக்கோங்க. இவரை பற்றி நான் அப்படியே பின்னாடி சொல்கிறேன். இவரால் பார்த்தீங்கன்னா பேசவும் முடியாது, அவரால் கேட்கவும் முடியாது. அவரோட திறமையை பாருங்கள்.
கிளைமேக்ஸ் முடியாது. ஒரு குழந்தையோட மரணம் வந்து இவரை பாதிச்சுது, அதனால இவரை மாற்றணும்னு பண்ணிட்டு இருக்காரு. எங்கே டிராஃபிக்கில் போனாலும் மேம் போட்டு இவங்கெல்லாம் வந்து ஒன்றா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கனால மழை பெய்யுது. நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே இப்போ வந்துட்டீங்க, ஆனால் ஃபோன் பண்ணீங்க, ஏதாவது நம்ம ஒன்றா சேர்ந்து போகிற வழியில் நம்ம எதாவது பண்ணலாம். யாரை பார்த்தாலும் கூப்பிடுங்க, நாங்கள் வந்துடும், நம்மளும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். நம்மளோட எண்ணங்கள் வந்து யாராவது எடுத்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் விளம்பரத்துக்காக பண்ணுறீங்க. நான் பண்ணதை போட்டு நான் பண்ணி நல்லா விளம்பரம், மற்றவங்க போட்டு தான் நான் போடுறது, நான் பண்ணது நான் போடலாம்ல. உங்க நம்பர் அந்த பேஜ்ல இருக்குல்ல அதுதானே? ஆமாம், அந்த நம்பர். ஆமாம், 984 அந்த நம்பர். எல்லோரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். கடைசியாக பார்த்தது யார் பார்த்தீங்கன்னா சுனிதாக்கா. எனக்கு சுனிதாக்கா கடைசியாக வரல, சுனிதாக்கா ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. அவங்கள பிடிக்கவே முடியல, அவங்கள சுற்றி அவ்வளோ கூட்டம் இருந்தது.